I restore myself when I'm alone. Marilyn Monroe. I do believe in the old saying, what does not kill you makes you stronger. Our experiences, good and bad, make us who we are. By overcoming difficulties, we gain strength and maturity. Angelina Jolie. Welcome to the channel Motivated Life Unleashed. நான் உங்கள் அரவிந்த். டிசம்பர் 22 என்ன ஸ்பெஷல்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? அன்னைக்கு தான் திரு ஸ்ரீனிவாச ராமானுஜா ஐயங்கார் அவர்களின் பிறந்த நாள். நம் இந்திய அரசு அவரோட பிறந்த நாளை நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டேயாக அறிவிச்சிருக்காங்க. கணிதத்தை தாண்டி திரு ராமானுஜர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஒரு இன்ஸ்பிரேஷனானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்க முடியும். அப்படி இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி அவரோட வாழ்க்கை வரலாறுலேருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்கலாமா? பாயிண்ட் நம்பர் 1, திரு ராமானுஜர் அவர்களின் இறை நம்பிக்கை. திரு ராமானுஜர் அவர்கள் சிறு வயது முதல் இறுதி காலம் வரை இறை நம்பிக்கையோடு தான் இருந்தார்னு வரலாறு சொல்லுது. ஆமாங்க, இன்னும் சொல்லப்போனால் அவரோட குல தெய்வமான நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள நரசிம்ம சுவாமி கோயிலின் அருள் பாவிக்கிற திரு நாமகிரி தாயார் தான் தீர்த்து வைக்க முடியாத சில கணக்குகளை தன் கனவில் வந்து சொன்னதாக அவரே சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக என்ன தெரிய வருதுன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் இறை நம்பிக்கைன்றது ரொம்ப இன்றியமையாதது. பாயிண்ட் நம்பர் 2, எல்லோரும் ஆக்டர் விக்ரமோட ஐ திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த திரைப்படத்துலேருந்து எனக்கு பிடிச்ச சீனை இப்போ நம்ம பார்க்கலாமா? பார்க்க பிடிக்கலடா. அப்படிலாம் சொல்லாத இல்லைங்க சார், நாங்கெல்லாம் உன் மேல உயிரே வச்சிருக்கோம்டா. உயிரோடு இருந்து என்னடா பண்ண போறீங்க? இங்க பாருடா, கடவுள் உன்னை காப்பாத்திருக்காருனா நீ செய்ய வேண்டியது ஏதோ ஒன்று பாக்கி இருக்குடா. 1889 ஆண்டு திரு ராமானுஜம் அவர்கள் ஸ்மால் பாக்ஸ் நோயிலிருந்து தப்பியதும் சரி, 1917 ஆண்டு லண்டன் புறநகர் ரயில் பாதையில் தற்கொலை செய்ய இருந்தவரை போலீஸ் தடுத்ததும் சரி, திரு ஸ்ரீனிவாச ராமானுஜா ஐயங்கார் அவர்கள் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ்ன்றத உலகத்துக்கு காட்டத்தான் கடவுள் அவரை மரணிக்கும் தருவாயிலிருந்து காப்பாற்றியிருக்காருன்னே சொல்லலாம். உங்களுக்கும் அப்படி தாங்க. கடவுள் உங்களுக்கு மனித பிறவி கொடுத்துருக்காருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 3, ராமானுஜம்னா மேத்தமெட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ்னா ராமானுஜம். ஆமாங்க, திரு ராமானுஜர் அவர்களுக்கு மேக்ஸ் மேலேயும் மேக்ஸ்க்கு ராமானுஜர் மேலேயும் ஒரு விதமான ஈர்ப்பு இருந்ததுன்னே சொல்லலாம். மேத்தமெட்டிக்ஸ் அவரோட வாழ்க்கையை ரைடில் போய் லெஃப்டாக போய் யூட்டர்ன் அடித்து விளையாடி இருக்குன்னே சொல்லலாம். திரு ராமானுஜம் அவர்கள் வேலை தேடிய போதும் சரி, மெட்ராஸ் போர்ட் டெஸ்ட்டில் வேலை செய்த போதும் சரி, அவர் மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்ததே இல்லை. அவர் இறுதி மூச்சு உள்ள வரை மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன்ஸை சால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் நினைச்சிருந்தார்னா கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டோ இல்லை ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போயிருக்கலாம். ஆனால் அவர் தாங்க முடியாத வலியை சகித்து கொண்டு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணியிருக்காருன்னா இந்த மனுஷனுக்கு என்ன ஒரு வைராகியமோ சமுதாய அக்கறையும் இருந்திருக்கணும் இல்லைங்க? சான்ஸே இல்லை. பாயிண்ட் நம்பர் 4, அதாவது வெஜிடேரியனிசம், சைவ உணவு முறை. திரு ராமானுஜர் அவர்கள் தன் இறுதி மூச்சு உள்ளவரை அசைவ உணவுகளை தவிர்த்தார். இந்தியாவில் ஒரு மனுஷன் சைவ உணவு முறையை கடைப்பிடிக்கிறது சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் லண்டனில் ஒரு மனுஷன் சைவ உணவு முறையை கடைப்பிடிச்சது அசாதாரணமான காரியம் இல்லையா?
சைவ உணவுகளின் முக்கியத்துவமும் அசைவ உணவுகளின் தீமைகளை பற்றி திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. டைம் இருந்தா போய் படிச்சு பாருங்க. பாயிண்ட் நம்பர் 5. திரு ராமானுஜர் அவர்கள் மத்தேமட்டிக்ஸ் மட்டும்தான் தனது உடலையும் மனதையும் அர்ப்பணிச்சாரே தவிர புகைப்பழக்கத்துக்கும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகலங்க. வைராக்கியமும் மத்தேமட்டிக்ஸ் மேல அவருக்கு இருந்த ஒருவிதமான ஈர்ப்பும் தான் அவரை தவறான பழக்கத்திலிருந்து தடுத்துச்சுனே சொல்லலாம்.